அன்பினர்களே, நாம் நேற்று ஒரு காணொளி கொடுத்திருந்தோம். ஈரானில் மீண்டும் அமெரிக்காவின் கோர தாண்டவம், குடிநீர் உற்பத்தி ஆலைகள் தரைமட்டம். அது ஒரு செய்தி. அதன் பிற்பாடு அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்த ஈரான், அமெரிக்க எச்சரிக்கைக்கு ஈரான் பதிலடி. அதாவது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, வெள்ளிக்கிழமையிலிருந்து தொடர்ச்சியாக 3 தினங்கள் மீண்டும் ஈரானின் உட்கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவோம் என்று சொன்னதற்கு ஒரு பதிலடியாக ஒரு ஈரான் சொல்லுகின்றது, எங்களது உட்கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்துமானால் பிராந்தியத்தில் உள்ள உட்கட்டமைப்பு நாடுகளில் இருக்கிற உட்கட்டமைப்பை அழிப்பு முடிகிறான் எச்சரிக்கை கொடுத்திருந்தது. அந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு 24 மணி நேரம் கடப்பதற்குள் குவைத்தில் உள்ள மின் உற்பத்தி மற்றும் கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம் மீது இன்று வெள்ளிக்கிழமை ஈரான் ஒரு தாக்குதல் தொடுத்திருக்கின்றது. சேதாரம் அதிகம். குவைத்தின் மின்சாரம், நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் வெள்ளிக்கிழமையாக இன்று வெளியிட்ட அறிக்கையில், ஈரானிய தாக்குதலால் அந்நாட்டில் உள்ள ஒரு முக்கிய மின் உற்பத்தி மற்றும் கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம் சேதமடைந்துள்ளதாகவும், இதனால் ஏற்பட்ட தீ விபத்தில் பல மின் உற்பத்தி அலகுகளில் செயலிழந்ததாகவும், மேலும் தேசிய மின் கட்டமைப்பின் நிலத்தன்மையை பராமரிக்க அவசரகால திட்டங்களை செயல்படுத்த குவைத் அதிகாரிகள் நிர்பந்திக்கப்பட்டுள்ளதாகவும் குவைத் தெரிவித்துள்ளது. மேலும் தேசிய மின் கட்டமைப்பை நிலைப்படுத்த உடனடி அவசரகால நெறிமுறைகள் செயல்படுத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளது. தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தியதாகவும், தொழில்நுட்ப குழுக்கள் கட்டமைப்பு சேதங்களை மதிப்பிட்டு பாதிக்கப்பட்ட உற்பத்தி அலகுகளில் பழுது பார்க்கும் பணிகளை தொடங்கியதாகவும் குவைத் அமைச்சரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தளம் குறிவைக்கப்பட்டதாக புரட்சி காவல் படை உரிமை கோருகிறது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் வான்வெளி படை பதிலடி நடவடிக்கையின் 12வது அலையின் ஒரு பகுதியாக குவைத்தில் உள்ள ஒரு அமெரிக்க ராணுவ தளத்தை குறிவைத்ததாக அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் ஏவுகணை பாதுகாப்பு, கண்டறிதல் மற்றும் கண்காணிப்பு ரேடார், பல ஆயுத கிடங்குகள் மற்றும் 2 ஹை மொபிலிட்டி ஆர்டிலரி ராக்கெட் சிஸ்டம் ஏவுதளம் மற்றும் அவற்றில் சேமிக்கப்பட்டிருந்த ஏவுகணைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரானிய IRGC ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் அந்த தளத்தில் ஒரு பெரிய தீ பிளம்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறுகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக ஒரு கூட்டு தாக்குதலை தொடங்கி பிப்ரவரி மாதத்திலிருந்து பிராந்திய பதட்டங்கள் அதிகரித்துள்ளன. இதற்கு பதிலடியாக அமெரிக்க ராணுவ சொத்துக்களை கொண்டுள்ள வளைகுடா நாடுகளை குறிவைத்து தெஹ்ரான் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தி வருகிறது. மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதையும் ஒரு நீடித்த அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதையும் நோக்கமாக கொண்டு பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தில் ஈரானும் அமெரிக்காவும் கடந்த மாதம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டலும் அந்த இரண்டு நாடுகளும் செய்துள்ள ஒப்பந்தம் காற்றில் பறந்திருக்கிறது. குவைத்தின் மின் உற்பத்தி மற்றும் கடல்நீர் சுத்திகரிப்பு நிலையம் மீதான தாக்குதல் குறித்து வளைகுடாவில் மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகள் எழுந்திருக்கிறது. ஈரான் நாட்டின் இந்த கொடூரமான தாக்குதல் ஒரு பதிலடி நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டதாகவும் கருதப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக குவைத், சிரியா, பஹ்ரைன் மற்றும் ஒமான் நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் வசதிகளை இலக்கு வைத்து ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது. குறிப்பாக குவைத்தில் உள்ள ஒரு அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை உரிமை கோரியுள்ளது. ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலால் குவைத்தின் மின் உற்பத்தி மற்றும் கடல்நீர் சுத்திகரிப்பு ஆலை பலத்த சேதமடைந்துள்ளது. இந்த தாக்குதலால் ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டு பல மின் உற்பத்தி அலகுகளும் ஜெனரேஷனும் யூனிட்டும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் குவைத் தெரிவித்துள்ளது. குவைத் தீயணைப்பு படையினர் விரைந்து செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். குவைத்தின் மின்சாரம், நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் உடனடியாக அவசரகால திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. தொழில்நுட்ப குழுக்கள் சேதங்களை மதிப்பீடு செய்து பாதிக்கப்பட்ட அலகுகளை ரிப்பேர் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் சுமார் 90% குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மூலமே கிடைப்பதால் இந்த தாக்குதல் மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் அபாயத்தை உருவாக்கி உள்ளது. எனவே இந்த அசாதாரண காலகட்டத்தில் பொதுமக்கள் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறு குவைத் அரசு வலியுறுத்தியுள்ளது. நாம நேற்றே தந்தமில்லை,
வளைகுடா நாடுகள் முழுவதும் கடல் நீர்ல ரிஃபைனரி செஞ்சுதான் குடிக்கிறாங்க. இப்ப 90% மத்த மினரல் வாட்டர் 10% மிகப்பெரிய பணம் படைச்சவங்க, அங்க உள்ள வேலை செய்யறவங்க, சாதாரண நடுத்தர மக்கள் எல்லாம் கடல் நீரால் கிடைக்கின்ற குடிநீரை தான் எடுக்கிறாங்க. இப்ப அது அடிபட்டா போகும் இல்ல. இத இப்ப அமெரிக்காவுக்கு சொல்லுவாங்கல்ல. தற்போதைய நிலவரப்படி தேசிய மின்சார கட்டமைப்பின் நிலைத்தன்மையை கண்காணிக்கும் பணிகளும் சேதமடைந்த பகுதிகளை விரைவாக சீரமைக்கும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஈரான் நடத்திய தாக்குதலில் குவைத்தின் முக்கிய மின் உற்பத்தி மற்றும் கடலில் சுத்திகரிப்பு நிலையம் சேதமடைந்ததால் இந்த தாக்குதலால் ஆலையின் தீப்பிழம்பும் ஏற்பட்டுள்ளது. குவைத் தீயணைப்பு படையினர் தீயை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். மின்சாரம், நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் அவசர கால திட்டங்களை செயல்படுத்தி 24 மணி நேரமும் இயங்கும்படியாகவும் அது செய்துள்ளது. நாட்டின் மின்சார விநியோக கட்டமைப்பின் நிலைத்தன்மையை பராமரிக்க இந்த அசாதாரண சூழலில் பொதுமக்கள் மின்சாரம் மற்றும் குடிநீரையும் கொஞ்சம் சிக்கனமாக பாருங்கப்பா என்று சொல்றாங்க. அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகத்தான் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தொழில்நுட்ப குழுக்கள் 24 மணி நேரமும் பணியாற்றி வருவதாகவும் குவைத் அமைச்சரகம் தெரிவித்துள்ளது. ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் காரணமாக குவைத்தில் பாதுகாப்பு நிலைமை மிகவும் பதட்டமாக இருக்கின்றது. குவைத் ராணுவம் தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயன்படுத்தி வரும் தாக்குதல்களை தடுத்து வருவதாகவும் தெரிவிக்கிறது. நாட்டின் பல பகுதிகளில் எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்க செய்யப்பட்டுள்ளன. பொதுமக்கள் தங்களுக்கு அருகில் உள்ள பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அதிகாரப்பூர்வமாக அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் குவைத் உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது பொதுமக்களை. ஈரானிய தாக்குதலால் குவைத்தின் முக்கிய மின் உற்பத்தி மற்றும் கடல் சுத்திகரிப்பு நிலையம் சேதமடைந்து அங்கு தீ விபத்து ஏற்பட்டுள்ளதால் தீயணைப்பு படையினர் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை பாதிக்கப்பட்ட இடங்களை தொழில்நுட்ப குழுக்கள் சேதங்களை மதிப்பீடு செய்து மின் விநியோகத்தை மீட்டெடுக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அநேகமாக சனிக்கிழமைக்குள் அவர்களுக்கு மீண்டும் மின்சாரம் கிடைக்கும் என்றும் குவைத் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளது. குவைத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்ந்து தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகின்றன. சில பகுதிகளில் கேட்கும் வெடிப்பு சத்தங்கள் இந்த வான் பாதுகாப்பு நடவடிக்கைகளால் ஏற்படுவை என்றும் ராணுவம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் அமைச்சகம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. ஆனாலும் பல பகுதிகளில் சைரன்கள் ஒலிப்பு இருக்கும் அமைச்சரகம் ஒரு ஒழுங்குகளை செய்துள்ளது. குவைத் வாழ் தொழிலாளர்களும் கொஞ்சம் அச்சமாக வாழ்வதாகவே தற்பொழுது குவைத் செய்திகள் தெரிவிக்கின்றது. குவைத் மாத்திரமல்ல, பஹ்ரைன், குவைத், கட்டார், சவுதி அரேபியா, அமீரகம் போன்ற வளைகுடா, ஒமான் ஆகிய நாடுகளில் வெளிநாட்டு வேலை பணியாளர்களும் சற்று அச்சத்தில் இருப்பதாகவே இன்றைய செய்திகள் தெரிவிக்கின்றது. சனிக்கிழமையும் தாக்குதல் இடம்பெற வாய்ப்பு இருப்பதாகவே மற்றொரு செய்திகளும் தெரிவிக்கின்றது. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.